எல்லாருமே என்னை ரொம்ப நம்பினாங்க. அவங்க வாழ்க்கைய என்கிட்ட குடுத்தாங்க. அது துருவா இருக்கட்டும், நிவாஸா இருக்கட்டும், எழிலா இருக்கட்டும், சக்தியா இருக்கட்டும், என்னோட ஆர்ட் டைரக்டரா இருக்கட்டும், என்னோட நடிகைகள் நிதிஷாவா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே பொதுவா என்ன அப்படின்னா, எனக்கு ஒரு பெரிய ப்ரெஷரே இந்த படத்தை எப்படி எடுக்க போறோம், ஸ்கிரிப்ட் எப்படி அப்படிலாம் பயமே எனக்கு இல்ல. ஒருத்தர பிளாங்கா நம்பி, ஒரு டைரக்டர நம்பி நம்ம ஒப்படைக்கணும் வராங்கல்ல, இது வந்து ஸ்பாட்ல இருந்துகிட்டே இருக்கும். நம்ம ஏதோ முக்கியமான வெற்றி படத்துல நடிச்சிட்டு இருக்கோம்னா, டெய்லி ஸ்பாட்ல எல்லா ஃபேஸ்லயும் அது இருக்கும். அதை பார்க்கும்போது நமக்கே பயமா இருக்கும். இந்த ப்ரொடியூசரை பார்க்கும்போது கூட பயம் வராது. என்னோட நடிகர்களை பார்க்கும்போது பயமா இருக்கும். அவங்க உறுதியாக நம்புவாங்க, இந்த படம் நல்ல படம், அந்த படம் ஹிட் அப்படின்னு நினச்சிட்டு ஃபர்ஸ்ட் நாள் ஷூட்லேருந்து நம்பிட்டு நம்ம கூடவே சுற்றிட்டு இருப்பாங்க. நமக்கு தான் தெரியும், டே இது எவ்வளோ கஷ்டம், இதுதான் நல்லா வந்தால் தாண்டா அந்த படம் நல்லா வரும். நீ நம்புறதுனால படம் நல்லா வந்துடாது, நீ நம்பி உழைச்சாதான் நல்லா வரும்னு சொல்லி நிறைய சண்டை போட்டு தான் வேலைகள்லாம் வாங்கியிருக்கோம். அதில் முக்கியமாக சொல்லணும், துருவோட முதல்லேருந்து அங்கேருந்து ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா துருவ் வந்து ஒன்றே தான் சொன்ன துருவிட்ட, துருவ் நான் அந்த படத்தை பண்ணக்கூடாது, அப்படி இந்த படம் வந்து இந்த கதையை பண்ணக்கூடாதுன்னு நான் முடிவாக இருந்தேன் ஃபஸ்ட்டு. நான் ஒரு கடத்துக்காக தான் தெரிஞ்சு இவங்க எல்லாருமே என்னோட உழைப்பை ரசிச்சிருக்காங்கன்னு சொல்லி, என்னோட உழைப்பை சைக்கோத்தனம்னு சொல்லி கிளம்பி போனவங்க நிறைய பேர் இருக்காங்க, எப்படி போனவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா உழைப்பு ஜெயிச்சாதான் அதுக்கு வேல்யூ, உழைப்பு தோத்திருச்சு அப்படின்னா அது சைக்கோன்றுவாங்க. என்னோடய ஃபஸ்ட்டு படத்துல வந்து நடந்துகிட்டே இருக்கு எனக்கு. பட் என்னோடய உழைப்பை வந்து முதல்ல ரசித்தவங்க என்னோடய சீனியர்ஸ் அமீர் சார், லால் சார், பசுபதி சார், இவங்க 3 பேருமே அவ்வளோ சுதந்திரமாக இங்கே பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. நான் என்ன இழுப்பு இழுத்தாலும், நான் என்ன சொன்னாலும், இந்த லாஸ்ட்டு சீன் எடுத்துகிட்டு இருக்கும்போதெல்லாம் பசுபதி சார் காய்ச்சல் பண்ணிக்க என்ன சார், அந்த வயக்காட்டில் இறங்கி அந்த நல்ல சென்னையில் மழைக்காலம் அது மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது, இடையில எடுக்கிறோம், நடிக்கிட்டே இருந்தார். நான் நிறைய டேக் போனேன், சார்ட்டை வந்து மாற்றி எடுத்தேன். அவர் அன்றைக்கி அது ஷூட் முடிச்சுட்டு நேராக ஹாஸ்பிட்டல் தான் போய் அட்மிட் ஆனது. சாரி சார், அன்றைக்கி நான் உங்களோட சாரியும் கேட்கல, ஒன்றும் கேட்கல, அது எனக்கு தெரியல, நீ முடிச்சே ஆகணும்னு சொல்லி பண்ணேன். நீங்கள் எனக்கு பொறுத்துக்கிட்டு அந்த ஃபுல்லாக பண்ணி கொடுத்தீங்க, ரொம்ப நன்றி. அமீர் சார் ராட்சசன் நினைப்பேன் நான் எப்போவுமே வர நம்ம ஹீரோ அப்படின்னு என் மண்டைக்குள்ள எப்போவுமே இருந்துச்சு. அது அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, இன்னொரு ஹீரோ தேடியே போயிட்டு இருந்தேன். எஸ்எஸ் சூர்யா சார்ட்டுக்காக சொன்னேன், விஜய் சேதுபதி சார்ட்டுக்காக சொன்னேன், அப்புறம் நைஸாக விக்ரம் சார்ட்டே துண்டை போட்டேன் இந்த ப்ராஜெக்டை பெருசாகணும்னு சொல்லி. யாரெல்லாம் கண்ணுக்கு ஹீரோவாக பெரிய ஹீரோக்கள் இருப்பாங்களோ அவங்களாம் உள்ளே கொண்டு வர ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஏன்னா அந்த அப்பா வந்து ஹீரோவாகவே எனக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருந்தார். அதுக்கப்புறம் தான் யோசித்தேன், நான் வந்து நம்ம ஏன் வந்து ஒரு ஹீரோவை தேடிக்கிட்டே இருக்கோம், ஹீரோவை உருவாக்குற வாழத்தானே தேடணும் அப்படின்னு சொல்லி கன்ஃபியூஸ் ஆகிக்கிட்டே இருந்துச்சு எனக்கு. ஏன்னா எனக்கு சரியான ரெஸ்பான்ஸ் கிடைக்கல எனக்கு. அப்போ தான் நான் வந்து பசுபதி சார் முடிவு பண்ணேன். பசுபதி சார்கிட்ட போய் கதை சொல்ல ஆரம்பிச்சதுக்கப்புறம் பசுபதி சார் அது திருநெல்வேலிருந்து எடுத்துக்கிட்டது தான். அவர் தான் வேணும்னு நெட்டிக்கிட்டோம் இந்த ஸ்கிரிப்டுக்காக. தலைவர் வரலன்னா தலைவர் நாங்கள் கூப்பிடலை, அதித்தி செடிச்சு இல்லை அதித்தி நிறைய சிக்கல்கள் இருந்துச்சு. அப்போ என்ன சொல்கிறது, அமீர் சார் வேறு உள்ள வரமாட்டாங்கன்னு பயமாக இருந்துச்சு எனக்கு. அது காரணம் அமீர் சார் சுற்றி நிறைய பிரச்சனைகள் நடந்துட்டு இருந்துச்சு. இந்த பிரச்சனைகளோட எப்படி ஸ்பாட்டுக்கு வருவாரு, ஃபாலோ ஆகணும்னு டவுட் இருந்துச்சு. நான் உறுதியாக நம்பினேன், நம்ம நம்புகிற ஆர்ட் ஃபார்ம், அந்த சும்மா ஒரு கிரிஞ்சி டைலாக் தான், நம்ம நம்புகிற ஆர்ட் ஃபார்ம் ஒர்க் பண்ணால் அந்த ஆர்ட் ஃபார்மே அவங்கள கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலையும் க்ளீன் பெட் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி 60 நாள் க்ளீன் பெட்லேயே ஷூட் பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த க்ளீன் பெட்டில்